கட்டிடத்தின் பெருமைக்கு, இல்லத்தின் அழகிற்கு அற்புதமான டைல்ஸ் டிசைன்களால் வாடிக்கையாளர்களின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் செராமிக்ஸ், சங்கரன் கோவில் ரோடு, ராஜபாளையம். செல் 9894574656. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, நெஞ்சமெல்லாம் பேரன்பும் பெரும் காதலும் பொங்கி ததும்ப மிகுந்த ஆர்வத்தோடும் ரசனையோடும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். வீட்டோட பிக் பாஸ் யாரு? இதுதானே கேள்வி. அப்ப பிக் பாஸ் அப்படின்னா இந்த வாரத்திற்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு விதி கொடுப்பவர்கள் மட்டும் பிக் பாஸ் கிடையாது. அப்ப பிக் பாஸ் அப்படின்னா பிள்ளைகள் தவறு செய்யும் போது யார் தட்டி கேட்கிறாரோ அவர் பிக் பாஸ். குடும்பத்தை சரியாக யார் வழி நடத்துகிறாரோ அவர்கள் பிக் பாஸ். குடும்பத்துக்காக எல்லா கஷ்டங்களையும் யார் தன்னுடைய தோள்களில் சுமக்கிறார்களோ அவர்கள்தான் பிக் பாஸ் என்றால் வீட்டுடைய பிக் பாஸ் கணவனா மனைவியா? கணவன் தான். இப்ப மனைவிமார்கள்லாம் இங்க கை தட்டி இருக்கணும். எதுக்கு? கணவன் சொன்னதுக்காகவா? மனைவிங்கிறதுனால அவங்க கை தட்டி இருக்கணும். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தாலே அவங்க ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, திரும்ப வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, அவ்வளவுதான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எஞ்சோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், ரிப்பீட்டு. இதுவே ஆண்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். நான் உட்பட வாடகை வீட்டில் இருக்கிற எல்லா வீட்லையுமே முதலில் வீடு வாங்க வேண்டும் என்ற கனவை விதைப்பவளே பெண்ணாகத்தான் இருக்கிறாள். இப்ப சென்ற ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இந்த உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு சிறந்த திருமணம் நடந்தது. நம்ம எதிரணியில இருக்கிற அட்வொகேட் அருண் அவர்களுக்கும் அன்னைக்குதான் திருமணம் நடந்தது. அவரை சொல்லவே இல்லை. ஆனா இந்த திருமணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருமணம். யாருடைய திருமணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திரு முகேஷ் அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணம். அந்த திருமணம் முடிஞ்சோடனே அவருடைய மகன் அனந்த் அம்பானி கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யாரு, உங்க குடும்பத்தை சரியா நிர்வகிக்கிறது யாரு, உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப நியாயப்படி அனந்த் அம்பானி அவர்கள் யார சொல்லி இருக்கணும்? முகேஷ் அம்பானி அவர்களை தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் தான் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறார். அப்ப ஆன சொல்லாம முகேஷ் அம்பானியுடைய மகன் அனந்த் அம்பானி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் கிட்டத்தட்ட 190 கிலோ எடை இருந்தேன். அந்த எடை குறைக்கணும்னு மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுனால எனக்காக, நான் கருவுக்குள்ள இருக்கும் போது எனக்காக சாப்பிட்ட எங்க அம்மா நான் வெயிட்ட குறைக்கணுங்கிறதுக்காக என்னோட சேர்ந்து இலதலைய சாப்பிட்டுக்கிட்டு எனக்காகவே வாழ்ந்தா. என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாய் நீதா அம்பானின்னு சொன்னார். அப்ப எல்லாருமே அந்த குடும்பத்தை திரும்பி பார்த்ததுக்கு காரணம் முகேஷ் அம்பானி அவர்கள் தான். ஆனா அந்த குடும்பத்தை கூட சரியாக நிர்வகிப்பது யார் என்று அவருடைய மகனை கேட்டால் அவர் கூட அவருடைய அம்மாவை தான் சொல்கிறார்கள் என்றால் இந்த பட்டிமன்ற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். முகேஷ் அம்பானி கிட்ட கேட்டா என்ன சொல்லிருப்பாரு? அவருடைய அம்மாவை சொல்லியிருப்பாரா இருக்கும். ஓ, வெரி குட். அதனால் தான் வள்ளுவன் எழுதினான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண்ணுன்னு எழுதினான். தன்னையும் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டு அந்த வீடு மிகச்சிறந்த ஒரு குடும்பம்னு பேர் வாங்குறதோட நிப்பாட்டாம சோர்வில்லாம ஓடிட்டே இருக்கிறவ பெண் தான்னா அப்ப அந்த வீட்டுடைய பிக் பாஸ் பெண்ணாகத்தானே இருக்க முடியும். எல்லா கல்யாண மண்டபத்து வாட்ச்மேனும் அப்படிதான் உழைக்கிறாங்க. தற்காத்து தன்னுடைய கல்யாண மண்டபத்தை காத்து சோர்வு இல்லாமல் மறுநாள் கால டியூட்டிக்கு வந்து அது பணத்துக்காக. ஆனால் ஒரு பெண் என்பவள் எந்த விதமான பணத்தையும் எதிர்பார்க்காம குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கா. இப்ப ஒரு 5 வயசு பையன் ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல வர லாரி காலில் மோதிருச்சு.
காலில் மோதினோடனே அந்த பையனுக்கு கால் போயிருச்சு. செயற்கை கால் பொருத்துறதுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மிக நிச்சயமாக அந்த குடும்பம் இருந்த சூழ்நிலையில் அந்த காசை பெரட்டவே முடியாது. இப்போ பல இடத்துல கடன் வாங்கி 4 பேர்கிட்ட கையேந்தி நின்று அந்த 3 லட்சம் ரூபாயை பெரட்டி அந்த பையனுக்கு செயற்கை கால் பொருத்திடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாங்கின கடனை கட்ட முடியாமல் அப்பா குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுறாரு. அந்த வீட்டுடைய பெண் மட்டும்தான், அந்த பையனுடைய அம்மா மட்டும்தான் கூலி வேலை பார்த்து காய்கறி விற்று என் பிள்ளைய எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டுவேன்னு ஒரு வைராக்கியத்தோட ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த தாயினுடைய மகன்தான் சென்ற ஆண்டு பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலு செய்தியாளர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குடும்பத்தை விட்டுட்டு ஓடின எங்க அப்பாவுடைய பெயரை சேர்த்து மாரியப்பன் தங்கவேலு என்று என்னை அழைப்பதை விட எனக்காகவே வாழ்நாளெல்லாம் ஓடிய என் அம்மாவின் பெயரை சேர்த்து மாரியப்பன் சரோஜா என்று அழையுங்கள்னு சொன்னார். குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக ஓடிட்டே இருக்கிறவ பெண் தான். பிக் பாஸ் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் அந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்கும் போதும் யார் தூக்கி நிறுத்துறதுக்கு ஆசைப்படுறாங்களோ, தூக்கி நிறுத்துறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தானே பிக் பாஸா இருக்க முடியும். நம்ம வீடுகள்லயே நிறைய பணிப்பெண்கள் இருப்பாங்க. அந்த பணிப்பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஏமா காலையில எந்திரிச்சா 4 வீட்டில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் உங்க வீட்லையும் போய் வேலை செய்யறியேம்மா, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டு பாருங்களேன். அந்த பெண் பதில் சொல்வா, அதுவாங்க அது ராத்திரி ராத்திரி குடிச்சிட்டு வருது, வீட்டுக்கு ஒரு காசும் தர மாட்டேங்குது, ஆனால் என் பிள்ளைய எப்படியாவது நான் படிக்க வைக்கணும்ல, அதுக்காக 4 வீட்டில் என்னங்க 10 வீட்டில் கூட 10 பாத்திரம் தேய்க்கிறேன்னு அயராம அந்த பெண் ஓடிட்டே இருக்கால்ல, அவதான் மிக நிச்சயமாக தமிழகத்தினுடைய எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு பெண் தான் பிக் பாஸாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த மாதிரியான குடும்பங்களை தான் நம்ம சாட்சியா எடுத்துக்க முடியும். நம்ம எல்லாருமே ஜான்சி ராணி அவர்களுடைய படத்தை பார்த்திருப்போம். ஜான்சி ராணி எல்லா போர் வீரர்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனால் அதுல இருந்து ஜான்சி ராணி அவர்களுடைய படம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். என்ன வேறுபாடு அப்படின்னா, ஜான்சி ராணியை குதிரையில போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி தன்னுடைய குழந்தைய துண்டுல கட்டியிருப்பாங்க. அப்ப ஒரு போர் வீரனாக இருந்தால் கூட ஜான்சி ராணி தான் தன்னுடைய குடும்பத்தை சுமந்து கொண்டே நாட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வீட்டுக்காக அந்த குடும்பத்துக்காக ஓடுபவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கிறாள். அவளுக்கு முன்னாடியே ஜான்சி ராணி லட்சுமி பாயோட புருஷன் இறந்து போனாரு, அதை சொல்ல முடியல. அவரும் இந்த நாட்டுக்காக தானே உயிரை விட்டார். நாட்டுக்காக அவர் உயிரை விட்டிருந்தாலும் அந்த குழந்தைய சுமக்கணும்னு வரும்போது அந்த பெண் தான் சுமக்கிறான். ஒரு குடும்பத்துல பெண் உயிரை விட்டிருந்தா அந்த ஆண் நாட்டுக்காக போராடும் போது குழந்தைய அவருடைய அம்மா கிட்டையோ அந்த பெண்ணுடைய அம்மா கிட்டையோ விட்டுட்டு நாட்டுக்காக போராடுவார். ஆனால் ஒரு பெண் தான் நாட்டுக்காக போராடணும்னு களத்துல இறங்கினா கூட தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து சுமக்கிறாள்னா அவதான பிக் பாஸா இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வெளி உலகில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பெண் இன்னைக்கு ஆபீஸ் வேலைக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வரும்போது அந்த குழந்தையுடைய கனவுகளை, கதைகளை, அந்த குழந்தையுடைய கவலைகளை எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறது அந்த வீட்டினுடைய பெண் தான். 2 பேரும் வேலைக்கு போனா கூட பொதுவாகவே கதை கேட்கறதுனா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த வீட்டில் என்னாச்சு, இந்த வீட்டில் என்னாச்சு, அவர் என்ன சொன்னார், உங்க அப்பாவை எங்கேயாவது வழியில பாத்தியா? இன்னைக்கு தான் சொல்ற கதையை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தான் பல பேர் சைக்கியாட்ரிஸ்டையும் சைக்காலஜிஸ்ட் கிட்டையும் போறாங்க. அப்ப பிக் பாஸ் அப்படின்னா நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க, யார் காது கொடுத்து அந்த கதையை கேட்கிறாங்களோ அவங்க தானே பிக் பாஸா இருக்க முடியும். சட்டம் போடுறதும் விதி போடுறதும் தான் பிக் பாஸா? இதை செய்யாதன்னு சொல்றது கணவர்களாக இருக்கலாம், அவர்கள் மிக நிச்சயமாக பிக் பாஸாக இருக்க முடியாது. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு அவர்களுடைய கவலைகளையும் கதைகளையும் யார் கேட்கிறார்களோ அவர்கள்தான் பிக் பாஸாக இருக்க முடியும் என்றால் மிக நிச்சயமாக ஒரு பெண் தான் பிக் பாஸாக இருக்க முடியும். இன்னைக்கு வீடுகள் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா தான் யாரு பிக் பாஸ்னு நம்ம தீர்மானிக்க முடியும். ஏன்னா வீடுகள்ல எல்லா வீடுகள்லையும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பையன் 5 வயசுல சொல்வான்,
ஐ லவ் மை டேடி, மை ஃபாதர் இஸ் மை ஹீரோன்பா. அதே பையன் கொஞ்சம் வளர்ந்து 10 வயசு ஆச்சுன்னா பக்கத்து வீட்டு அங்கிள் தாம்மா சூப்பர், அவர் என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்பா. அதே பையன் கொஞ்சம் வளர்ந்து 15 வயசு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீனேஜ் வந்துட்டா வெளியில் போயிட்டு அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பான். அம்மா அவர் வீட்டில் இருக்காரா, இருந்தா சொல்லு, வரல கிளம்புனதுக்கு அப்புறமா வரேன்பா. அப்போ எல்லா வீடுகள்லையுமே அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு இப்படி 2 திசையில் மாறி அப்படியே ஒரு வி ஷேப்பில் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அப்பா திட்டுவார் பிள்ளைய, இவெல்லாம் ஒரு பிள்ளையா, என் மானத்தை வாங்குது, எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்குன்னு பாரு அப்படின்னு அப்பா பிள்ளைய திட்டுவார். பிள்ளை எப்பவுமே அப்பாவை திட்டுவான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா மட்டும்தான், எங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறானாங்கன்னு பிள்ளைக்காக அப்பா கிட்டையும் அப்பாக்காக பிள்ளை கிட்டையும் மாத்தி மாத்தி 2 பேருக்குமான அந்த கம்யூனிகேஷன் கேப்பை நிறைவேற்றுறது ஒரு வீட்டினுடைய பெண்ணாகத்தானே இருக்கிறாள். அதே மாதிரி அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான உறவை நீங்க பேசணும். அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பொண்ணு என்ன செஞ்சாலும் அம்மா கண்டுபிடிச்சிடுவா. அப்பா தான் உள்ள வந்து என் செல்லக்கிளி அவள் திட்டாதே அப்படின்னு அப்பா தான் வருவார். ஸோ இது ரொம்ப காமனான விஷயம். அப்பா வந்து பெண் பிள்ளைகள் மேலே பாசமாக இருக்கிறது, அம்மா வந்து பசங்க மேலே பாசமாக இருக்குது. அம்மா பொண்ணை திட்டும் போது செல்ல கிளியை திட்டாதன்னு சொல்றதுமே தப்பு தான். அங்க அந்த பெண் தவறு செஞ்சிருந்தா அம்மா திட்டா அப்பா அங்க அமைதியா இருக்கணும். அதுதான் சரியான பிக் பாஸா இருக்க முடியும். கொஞ்சிறதா இருந்தாலும் நாங்க தான் கொஞ்சுவோம், திட்டுறதா இருந்தாலும் நாங்க தான் திட்டுவோம். அது நீ செய்யக்கூடாது. பிக் பாஸ் தான்மா. இப்ப சமீபத்துல ஒரு செய்தி நான் படிச்சேன். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஊர்ல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது. மாரத்தான் போட்டினா நமக்கே தெரியும், சும்மா 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுற போட்டியில் கிலோமீட்டர் கணக்கில் ஓடணும். அந்த போட்டியில் அங்கே பங்கேற்பாளர்கள்லாம் அந்தக்கான உடையில் அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பெண் மட்டும் முக்கா காலுக்கு சேலை கட்டிக்கிட்டு ஒல்லியான ஒரு தோற்றம், முகமெல்லாம் சுருங்கி இருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, முன்ன பின்ன மாரத்தான் போட்டினே என்னன்னே தெரியாத ஒரு பெண் அந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் நிற்கிறாள். எல்லாருமே ஆச்சரியமா அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாரத்தான் போட்டி தொடங்குது. என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, மாரத்தான் போட்டியினுடைய முடிவில் அந்த முதல் பரிசை தட்டி சென்றது அந்த 68 வயது நிரம்பிய அந்த பெண்மணி தான். அந்த பெண்ணை கூப்பிட்டு செய்தியாளர்கள் கேட்டாங்க, எப்படிமா இத்தனை பேர் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க, நீங்க எப்படிமா இவ்வளவு தூரத்துக்கு ஓடி முதல் பரிசை வாங்குனீங்கன்னு கேட்டோனே, ராஜபாளைய நாய் துரத்துச்சு அப்படின்னாங்களா? எவ்வளவு சீரியஸான கதையில. சாரி மேடம். அந்த பெண் நீங்க எப்படி முதல் பரிசை வாங்குனீங்கன்னு அந்த பெண்ணு கிட்ட கேட்டோனே அந்த பெண் சொன்ன பதில், என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு 5 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, குடும்பம் ரொம்ப வறுமையான சூழல்ல இருக்கு. அப்பதான் ரோட்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், மாரத்தான் போட்டியில யார் ஓடி முதல் பரிசை பெறுகிறார்களோ அவருக்கு 5 லட்சம் பரிசுன்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், அதனால என்னுடைய கணவருக்காக நான் ஓடி இந்த பரிசை வாங்கினேன்னு சொன்ன அந்த பெண்ணினுடைய பெயர் லதா பகவான். அப்ப 1000 பயிற்சி நிறுவனங்களும் 100 கோச்சுகளும் செய்ய முடியாததை அந்த குடும்பத்துக்காக ஓட நினைக்கிற ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் செய்துவிடும் என்றால் அதுதான் ஒரு பெண்ணினுடைய திறமை இல்லையா? நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், அதுக்கு எதிரணியிலேருந்து வர்றவங்க பதில் சொல்லிடணும். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப நான் வரிசையா கேட்கிற கேள்விகளுக்கு இதுக்கு விடை ஆண்களா பெண்களா அப்படின்னு அந்த விடையை நீங்க சொல்லிட்டாலே குடும்பத்தினுடைய பிக் பாஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து தாழ்மையா வேண்டுகோள் சொல்லி கையை காட்டி சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க தெரிஞ்சு வச்சு தாழ்மையா கேட்கிறேன் பார்த்துக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளை சென்ற கால் பரீட்சையில கணக்கு பாடத்துல வாங்கின மதிப்பெண்ணை விட இந்த அறப்பரீட்சையில அவன் வாங்கின மதிப்பெண் கூடவா குறையவான்னு ஒரு ஆணுக்கு தெரியுமா? கூட குறைய இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு தங்க சங்கிலி ஆண்கள்லாம் காசு போட்டு வாங்கியிருக்காங்கன்னே வச்சுக்குவோம், அந்த தங்க சங்கிலியில இருந்து ஒரு சின்ன பாகம் உடைஞ்சு விழுந்திருக்கலாம். அந்த உடைஞ்ச பாகத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு பீரோவுக்குள்ள எந்த மூலையில வச்சிருக்காங்கன்னு ஒரு ஆணுக்கு தெரியுமா? புருஷனையே முந்தாலையில முடிச்சு வச்சிருக்காங்க, அதுவே எங்களுக்கு தெரியாம உட்கார்ந்துருக்கு, அதை முடிச்சு வைக்கலாம் ஒரு பெரிய மேட்டரா?
வீட்டில் இருக்கிற மாமனாருக்கோ மாமியாருக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு மாத்திரையை எப்போ கொடுக்கணும், எந்த மாத்திரையை எப்போ கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு மாத்திரைக்கு கலராது உங்களுக்கு தெரியுமா? யாரால பிரச்சனை வந்துச்சு அவங்களால தானே தீர்வு சொல்ல முடியும். இது ஆண்களுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு நடுவர். அதே மாதிரி அவங்க பேசும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. நாட்டாமைய மாத்து. மார்க்கெட்ல எந்த கடையில கொத்தமல்லி கட்டு 2 ரூபா கம்மியா கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி போன வருஷம் நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு அவருடைய அக்கா கொஞ்சம் பணம் மொய் வச்சிருக்கலாம். அதனால நம்ம அக்கா மகளுக்கு இந்த வருஷம் ஒரு திருமணம் நடக்கும். அதனால அவங்களுக்கு எவ்வளவு மொய் வைக்கணும் பதிலுக்குன்னு இவங்களுக்கு தெரியுமா? இப்படி வீட்டுடைய எதுவுமே தெரியாது. என்ன சமைக்கணும்னு தெரியாது, பிள்ளை என்ன படிக்கிறான்னு தெரியாது, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில சாயந்தரமும் நண்பர்களோட சேர்ந்து ஒரு டீ கடையில டீ குடிக்கிறது மட்டும்தான். இப்ப இப்படி எல்லா கேள்விகளுக்கும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஒரு ஆணுக்கு தெரிகிறதா பெண்ணுக்கு தெரிகிறதா என்பதிலேயே இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்வு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டிடத்தின் பெருமைக்கு, இல்லத்தின் அழகிற்கு அற்புதமான டைல்ஸ் டிசைன்களால் வாடிக்கையாளர்களின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் செராமிக்ஸ், சங்கரன் கோவில் ரோடு, ராஜபாளையம். செல் 9894574656.